ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னடா நேபாளி சுக்னி அப்படின்னு கேட்குறீங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வைரலாக எல்லாருமே செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளும் செஞ்சு பார்த்தோம். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, சீக்கிரமே செய்யக்கூடிய ரெசிபி. அவசரமாக வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்க, உடனே பண்ணணுமா இதை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கப்பு தயிர் எடுத்துக்கோங்க, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், ஒரு அரை ஸ்பூன் மிளகாப்பொடி, தேவையான உப்பு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு அதை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இவங்க ஃப்ரை பண்ணாமே பண்ணாங்க, அதுவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஃப்ரை பண்ணி பண்ண ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக மிளகாத்தூள், மறுபடியும் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா தூவிட்டிங்கன்னா வாசம் சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு அதில் சேர்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்து அப்படியே ஒரு பரட்டை தான், ரொம்ப நேரமாக பரட்டக்கூடாது. ஒரே ஒரு பரட்டி அந்த ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சிடணும் தயிர். அந்த தயிரில் ஊற்றிட்டோம்னா சூப்பரான நேபாளி சுக்னி அருமையாக வந்துடும். இது சப்பாத்தி, சாப்பாடு, புரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனல் டச்சாக அப்படியே தயிரில் ஊற்றி ஒரு பரட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூக்கினீங்கன்னா சூப்பரான நேபாளி சுக்னி அருமையாக வந்துருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா சூப்பராக சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டா இருந்துச்சு. அந்த சப்பாத்தியில் தொட்டு பரட்டுன்னு பரட்டி உருட்டு வழக்கம் போல் வாய்க்குள்ள தரலாம். வேறு லெவல் டேஸ்ட்டு. ரொம்ப சிம்பிளான ரெசிபி. கெஸ்ட்டெலாம் வந்தால் நீங்கள் பயப்பட வேணாம், உடனே செஞ்சு கொடுக்கலாம். எல்லாத்துக்குமே பிடிக்கும். டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருக்குங்க கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.